ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ ஏற்பாடுகள். பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி மற்றும் ஸ்ரீ நம்பெருமாள் திருமஞ்சனம். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோயிலில் சதுர்த்தி பூஜைகள். ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் பவித்ரோற்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் இம்மாதம் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலை அன்னமய பவனில் செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் பிரம்மோற்சவ ஏற்பாடுகள் குறித்து செயல் அலுவலருக்கு விளக்கமளித்தார். பிறகு பேசிய செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் பிரம்மோற்சவத்தின் போது மாட வீதிகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள கூடுதலாக தேவையான தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். மேலும் கருட வாகன சேவையின் போது அதிக அளவில் பக்தர்கள் கூடுவதை முன்னிட்டு உயரதிகாரிகள் அவர்களிடம் அபிப்பிராயங்களை கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கேலரிகளில் இருக்கும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் தடையின்றி வழங்கப்படுவதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து பிரம்மோற்சவ சமயத்தில் அதிக அளவு கூடும் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இதையடுத்து திருப்பதியிலும் இதுபோன்று வாகன நிறுத்தம் இடங்களை அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பின்னர் சுவாமியின் வாகன சேவைகளை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் HD தரத்தில் ஒளிபரப்ப வேண்டும் என்றும் ஆம்புலன்ஸ், மெடிக்கல், பாராமெடிக்கல் ஆகியவை எந்நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி தாயார் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். செல்வ திருமகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மந்திரங்கள் ஓதியபடி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அபயமும் வரதமும் காட்டி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அருள்பாலித்த ஸ்ரீகரி பத்தினிக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தாயாருக்கு தூபத்துடன் தீபமும் தேங்காய் பழங்களும் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். நிறைவாக தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அனைவர் மீதும் தெளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த
திருப்பவித்ரோற்சவம் தீர்த்தவாரி மற்றும் ஸ்ரீ நம்பெருமாள் திருமஞ்சனத்துடன் நிறைவு பெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்க முதலில் சிறிய பல்லாக்கில் உற்சவர் சின்ன பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். அவரைத் தொடர்ந்து வெள்ளித்தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளும் சிம்ம கதியில் வெளியே எழுந்தருளினார். தண்டங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பட்டு வஸ்திரம் சாற்றிக் கொண்டு முத்துக்கள் பதித்த வளைய கிரீடம் அணிந்து நவரத்ன காதணிகள் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் தாங்கி மாணிக்க அபயம் காட்டியபடி விசேஷ அலங்காரத்துடன் ஸ்ரீ நம்பெருமாள் அருள்பாலித்தார். சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசிக்கொண்டு உற்சவரை சுமந்து வந்தனர். பிரகாரங்கள் வழியாக சின்ன பெருமாளையும் ஸ்ரீ நம்பெருமாளையும் சுமந்து கொண்டு நாழிகேட்டான் ஆரியபடாள் வாயில்களை கடந்து திருக்கொட்டாரம் வழியாக பரமபத வாசல் அருகே இருக்கும் சந்திர புஷ்கரணி பகுதியை அடைந்தனர். அங்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். புஷ்கரணிக்கு சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டதும் சின்ன பெருமாளை கைத்தலமாக தாங்கி நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மணல்வெளி வழியாக அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல ஆலயத்தின் உள்ளே அழைத்து வந்தனர். இதையடுத்து கோயிலில் இருக்கும் ஆஸ்தான மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். வெண்ணிற ஆடை கட்டிக்கொண்டு நீலநாயக்க பதக்கம் தாங்கியபடி அபயம் காட்டியவாறு ஸ்ரீ நம்பெருமாள் திருக்காட்சி தந்தருள பூஜைகளை துவக்கினர். கலச பிரதிஷ்டையோடு மந்திரங்கள் ஓதியவாறு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஹோமம் வளர்த்தனர். பிறகு சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபம் காண்பித்ததும் பிரபந்தம் சேவிக்கப்பட்டது. அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி இருக்க அபிஷேக கலசங்களுக்கு பூஜைகள் செய்தனர். ஆபரணங்கள் ஏதுமின்றி சிகப்பு வஸ்திரம் சாற்றிக் கொண்டு சுவாமி நம்பெருமாள் திருக்காட்சி தந்தருள அபிஷேகத்தை துவக்கினர். முதலில் சடாரிக்கு அபிஷேகம் செய்ததும் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ நம்பெருமாளின் திருப்பாதங்கள், சங்கு சக்கரங்கள், திருமுடி மற்றும் அபயஹஸ்தத்திற்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு திருமுடியில் வஸ்திரம் கட்டி ஈர ஆடையை களைந்து புது வஸ்திரம் கட்டி அனைவருக்கும் ஈரவாடை தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் திருமுடியில் துளசியுடன் செண்பகப்பூ, முல்லை மலர்ச்சரம் கட்டி தாமரை மாலையுடன் மலர் மாலை அணிவித்து தூபத்துடன் தீபாரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய சகசரதாரை வழியே சங்கநிதி, பத்மநிதி மூலம் புனித நீரும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவருக்கும் அபிஷேக நீர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கும் அருள்மிகு தாயுமானவ சுவாமி ஆலயத்தில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்று அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் மாணிக்க விநாயகரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க கணநாதனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து மாவுக்காப்பு சாற்றி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கணநாதனுக்கு வெண்பட்டு கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்களோடு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மாணிக்க விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை கேடயத்தில் நிறுத்தி யாகசாலை முன்பு எழுந்தருளச் செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் பட்டு பவித்திர மாலைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக வலம் வந்தனர். அப்போது ஆழ்வார்கள் சன்னதிகள் முன்பு நிறுத்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய சடாரி மரியாதை செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை முற்றவெளிக்கு அழைத்து வந்து நிறுத்தியதும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் கருவறையில் லிங்க திருமேனியாக வீற்றிருக்கும் ஸ்ரீ அசலதீபேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர்.
பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி விபூதி பட்டையுடன் சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்ததும் ஈசனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்தனர். பக்தர்கள் தரிசித்ததும் பரணி தீபத்தை ஏற்றி மூலவர் சன்னதியிலிருந்து வெளியே வந்து கோயிலை சுற்றி வலம் வந்ததும் தீப கம்பத்தின் உச்சியில் பரணி தீபத்தை ஏற்றினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ரத்னகர்ப்ப கணபதிக்கு மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கருவறையில் மூலவர் முன்பு உற்சவரையும் எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் மூலவருக்கும் உற்சவருக்கும் அபிஷேகத்தை துவக்கினர். கணநாதனுக்கு பால், தேன் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளிக் கவசத்துடன் கிரீடமணிவித்து தாமரை, அருகம்புல் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் நட்சத்திர தீபத்தோடு பஞ்சகற்பூர ஆரத்தி, ஏக தீபம், கும்ப தீபம் ஆகியவை காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று அருள்மிகு ரத்னகர்ப்ப விநாயகரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உடையார்குடி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் சன்னதி கோபுரம் அருகே கலசத்தை வைத்து ஆரத்தி காண்பித்தனர். உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள், ஊர் பெரியோர்கள் பின்தொடர கோயிலில் 4 திக்குகளிலும் கலசங்கள் வைத்து பம்பைகள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோயிலை சுற்றி வலம் வந்ததும் ராஜகோபுரத்தின் முன்பும் கலசத்தை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகளை துவக்கினர். ஏராளமானோர் தரிசிக்க கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து பாலாலய பூஜைகளை நடத்தினர். ஆவணி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு தேனி, கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு வரசித்தி விநாயகர் திருக்கோயிலில் அஷ்டபுஜ நாயகியாக குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், பழச்சாறுகள், குங்குமக் கரைசல் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பட்டாடை கட்டி கண்மலர்கள் வைத்து காதணிகளுடன் கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி மாங்காய் ஹாரம், விரலி மஞ்சள், எலுமிச்சை, கண்ணாடி வளையல் மாலைகளோடு மலர் மாலைகளும் மருதாணி இலை மாலையும் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு கும்ப தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். ஏராளமான பெண்கள் அருள்மிகு வாராகி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். கரூரில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் அருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் 4 திருக்கரங்கள் கொண்டு பின்இரு கைகளில் தண்டமும் ஏற்கலப்பையும் தாங்கி முன்இரு கரங்களால் அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்து அருள் புரியும் தேவிக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் வண்ண நறுமண மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு தூபத்தோடு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில் கோஷ்டத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிகப்பு பட்டாடை கட்டி திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி குங்குமம் வைத்து மலர் கிரீடத்துடன் நறுமண மலர் மாலைகளும் விரலி மஞ்சள் மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளிய தேவிக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன.
இதையடுத்து அருள்மிகு வாராகி அம்மனை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. நிறைவாக கோயில் மூலவரான அருள்மிகு பகவதி அம்மனுக்கும் நாமார்ச்சனையோடு தீபம் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் கோயில் வளாகத்தில் அரிசி மீது தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு வீரமணிகண்டன் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் மூலவரான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி கற்கள் பதித்த கிரீடத்துடன் காதணிகளும் பலவித ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்து குதிரை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கும் சுவாமியாக அலங்கரித்திருந்தனர். மலர் மாலை பிரபை கொண்டு அலங்கார ரூபனாக குதிரை மீது அமர்ந்து சாட்டை ஏந்தியவாறு ஹரிஹரசுதன் திருக்காட்சி தந்தருள தீபாரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவரை மேடை மீது அமர்த்தி 18 படிகளையும் வைத்து பக்தர்கள் சரண கோஷங்கள் எழுப்பி பக்தி பாடல்கள் பாடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் தென்முக கடவுளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் தென்முக கடவுளுக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து நறுமண மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்தனர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் வருடாபிஷேக விழா வைபவமாக நடைபெற்றது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து விநாயகருடன் உற்சவர் அருள்மிகு முத்துமாரி அம்மனையும் திரிசூலத்தையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிகப்பு பட்டு சேலை அணிந்து எலுமிச்சை மாலை, தவன மாலை, சாமந்தி மாலை, மல்லிகை மலர்ச்சரங்களோடு மனோரஞ்சித மலர்ச்சரமும் அணிந்து அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்ததும் வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு கலசங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகளை காண்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலஸ்தானத்தில் பிரதான கலசத்தை சேர்ப்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கும் மற்ற கலசங்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவர்களுக்கு வருடாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தீபம் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். சங்கு சக்கரதாரியாக அபயம் காட்டியபடி நின்றருளிய சுவாமிக்கும் இருபுறம் சேவை சாதித்த தாயார்களுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க திருநாமங்கள் கூறியபடி அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கும்பகோணத்தில் உள்ள அருள்மிகு சபரியோக விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க யாகங்கள் சிறப்பாக வளர்க்கப்பட்டன. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து மலர் தூவப்பட்டதும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவரான அருள்மிகு சபரியோக விநாயகருக்கும் மூஷிக வாகனத்திற்கும் புனித நீரை ஊற்றினர். தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் மேல்பாதி தோழகிரிப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர், மகாகாளியம்மன், ஸ்ரீ திரௌபதியம்மன், அருள்மிகு பேச்சியம்மன் மற்றும் ஸ்ரீ முனியாண்டவர் திருக்கோயில் குடமுழுக்கையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர்.
பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மாலை சூட்டி மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து கலசத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. நிறைவாக கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். திருச்சி அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மகா சம்பரோக்ஷணத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பட்டாச்சாரியார்கள் முன்னே செல்ல தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை தோளுக்கிணியானில் நிறுத்தி சுமந்து வந்தனர். பிறகு வேத பண்டிதர்கள் ராஜகோபுரம், மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான உச்சியை அடைந்ததும் கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் தெளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ வாணி கருப்பண்ண சுவாமி கோயில் நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. மங்களவாத்தியங்கள் முழங்க குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டி வேத பண்டிதர்கள் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கலசங்களை சுமந்து வந்த வேத பண்டிதர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து மூலவரான அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த தண்டலம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கங்கை அம்மன், ஸ்ரீ ஐயனார் மற்றும் அருள்மிகு சப்தகன்னியர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் உடன் வர வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்ததும் மூலவர் அருள்மிகு கங்கை அம்மனுக்கும் தனி சன்னதியில் குடிகொண்டுள்ள அருள்மிகு ஐயனாருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ ஏற்பாடுகள். பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி மற்றும் ஸ்ரீ நம்பெருமாள் திருமஞ்சனம். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோயிலில் சதுர்த்தி பூஜைகள். ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் பவித்ரோற்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.